அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பரிய விஷ்ணு பகவான் அவர்கள் ஆனி மாதத்தில் கூர்ம அவதாரம் எடுத்த சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழக புராணங்களில் விஷ்ணு பகவான் இந்த உலகத்தை மீட்பதற்காகவும் உலகத்தில் தீய சக்திகளிடமிருந்து உலகத்தை காப்பதற்காகவும் பல அவதாரங்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது. அவரது அதிகம் அறியப்படாத அவதாரங்களில் ஒன்றுதான் கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை என பொருள். அங்கு அவர் ஆமை வடிவத்தில் தோன்றினார். இந்த அவதாரம் ஆழமான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை அதிகம் கொண்டுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த அவதாரம் விஷ்ணு அவதாரம் பிரபஞ்சத்தை அதாவது உலகத்தை காப்பாற்ற அவர் எடுத்ததாக கூறப்படுகிறது. கூர்ம அவதாரம் என்பது புராணங்களில் விஷ்ணுவின் இரண்டாவது அவதாரமாகும். கூர்ம என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் ஆமை என பொருள் இருக்கிறது. வேதங்களின்படி தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அறியாமையின் அமிர்தத்தை அதாவது அழியாமையின் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைய உதவுவதாக விஷ்ணு பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இணைந்து பார்க்கடலை கடைந்தனர். வால் பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற முடிவு செய்தார்கள். இது அவர்களின் நித்திய மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது. இருப்பினும் கடலையும் கோலாகல தேர்ந்தெடுத்து மந்தார மலையை மத்தாக பயன்படுத்தி அவர்கள் ஒரு மைகருக்கு தேவைப்பட்டது. மைய கரு ஒன்று தேவைப்பட்டது கடைவதற்கு. இது விஷ்ணு தலையிட்டு தனது முதுகில் மலகை தாங்கி ஒரு மையக்கருவாக நடித்தார். கடையும் செல்வதன் முறைக்கு ஆதரவளிப்பதோடு மட்டுமல்லாமல் கூர்மனும் ஒரு பாதுகாவலராக செயல்பட்டு எந்த ஒரு இடையூறும் அல்லாது ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் செய்முறை தொடர முடியும் என்பதை உறுதி கூறினார். பெருங்கடல் கடையும் போது பல்வேறு தெய்வீக உருவங்களும் பொக்கிஷங்களும் வெளிப்பட்டன. அவற்றில் ஆசைகள் நிறைவேறும் மரம், கல்ப விருட்சங்கள், தெய்வீக பசு, காமதேனு மற்றும் தெய்வீக யானை ஐராவதம் ஆகியவைகள் தோன்றின. இறுதியில் தேவர்கள் மருத்துவரான தன்வந்திரி அமிர்த கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார். பின்னர் அதை தேவர்களுக்கு பலத்தையும் உயிர் சக்தியும் மீட்டெடுக்க விஷ்ணு பகவானால் விநியோகிக்கப்பட்டது. மேலும் கூர்ம அவதார குறியீடாக இறுதியாக நிறைந்தது. ஆமை அதன் பொறுமை மீள்தன்மை மற்றும் அதன் ஓட்டுக்குள் விலகிச் செல்லும் திறனுக்கு பெயர் பெற்றது. இது ஒரு உலகத்திற்கு பற்றின்மையை குறிக்கிறது. பகவான் விஷ்ணு ஆண்மையின் வடிவத்தை எடுப்பது சவால்களை எதிர்கொள்ளும் போது அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கும் அவரது திறனை குறிக்கிறது. இது நம் வாழ்க்கையில் பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. கூர்ம அவதாரம் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் கருத்தையும் பிரதிபலிக்கிறது. கடல் கலக்கும் போது சமநிலையை பராமரிக்க ஆமை மலையை தாங்கியது போல விஷ்ணுவின் இருப்பு உலகத்தை சமநிலையில் இருப்பதை உறுதி செய்கிறது. கூர்ம அவதாரம் நமக்கு பலவிதமான மதிப்பு பாடங்களை கற்கிறது. இது பணியின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. ஏனெனில் வலிமை மிக்க விஷ்ணு கூட ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஒரு அடக்கமான ஆமையின் வடிவத்தை எடுத்தார். மற்றவர்களுக்கு உதவுவதற்காக மலையின் எடை விருப்பத்துடன் சுமந்த விஷ்ணு தன்னலமற்ற தன்மை மற்றும் தியாகத்தின் முக்கியத்துவத்தையும் இந்த அவதாரம் நமக்கு கற்பிக்கிறது. கூர்ம அவதாரம் விஷ்ணு பிற அவதாரங்களைப் போல பரவலாக வழிபடவில்லை என்றாலும் இந்த வடிவ தீபத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில கோவில்கள் உள்ளன. மிகவும் பிரபலமான கோவில் ஒன்று இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள கூர்மநாத சுவாமி கோவில் ஆகும். இது கிழக்கு கங்க வம்சத்தின் போது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. கோவிலின் கட்டிடக்கலை இந்து புராணங்கள் சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களை காட்டுகிறது. கருவறையில் கூர்மநாத சுவாமியின் சிலை ஆமை வடிவில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் ஆன்மீக ஞானம் பெற ஆசிர்வாதம் பெற ஆனி மாதத்தில் கோவிலுக்கு வருகிறார்கள். குறிப்பாக வருடாந்திர கூர்ம ஜெயந்தி விழாவின் போது மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆனி மாதத்தில் கோவில் அமைதியான சூழ்நிலை, துடிப்பான திருவிழாக்கள் மற்றும் சடங்குகள் இணைந்து ஒரு வளமான யாத்திரை அனுபவம் வழங்குகிறது. இது பக்தர்களுக்கு விஷ்ணு கூர்ம அவதாரத்தின் காலத்தில் அழியாத ஞான செல்வத்தை கூறுகிறது.
கூர்ம அவதார கதை நம்மை வழி நடத்தவும் பாதுகாக்கவும் பல்வேறு வடிவங்களில் வெளியிட்டு சக்தித்திறன் ஆழமான நினைவூட்டுகிறது. இது பொறுமை, மீள்தன்மை மற்றும் தன்னலமற்ற தன்மை மற்றும் மதிப்பு பாடங்கள் நமக்கு கற்பிக்கிறது. மேலும் நம் வாழ்க்கையில் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவதன் மூலம் முக்கியத்துவத்தை நினைவூட்டப்படுகிறது. கூர்ம அவதாரம் வெறும் புராண கதை மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஊக்குவித்து அறிவூட்டப்படும் காலத்தால் அழியாத ஒரு பாடமாகவே இருக்கிறது. இந்த ஆனி மாதத்தில் பரம்பொருள் விஷ்ணு பெருமானை கூர்ம அவதாரம் எடுத்ததால் அவரை வணங்கி வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்களும் தீர்ந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.